சாதாரணமாக நடந்தோம். இல்லாட்டி அதை வந்து தமிழில் சொறியன்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் அது பட்டுதுன்னு சொன்னால் நம்ம காலை சொரிஞ்சுக்கண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரிக்கிற ஒரு சென்சேஷனை தந்துக்கண்டே இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் அப்படியே மற்ற சைட் நடந்து போகிற நேரம் பார்த்தா ஒரு ஓனர் வந்து 2 வடிவான நாயெல்லாம் வச்சிட்டு இருந்தார். அந்த நாய் பார்த்தா அது அந்த ஓனரை விட்டு எங்கேயுமே போக இல்லை, அவரோடைய தான் இருக்குது. சின்ன பிள்ளைகளும் இங்கே கடற்கரையில் அவங்களோட பாட்டுக்கு மண்ணை தோண்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 நாயும் வேறு யாரையுமே பார்க்கல, குலைக்கையும் இல்லை. அது பாட்டுக்கு ஓனருக்கு பக்கத்தில் இருந்து மண்ணை தோண்டி விளையாடிக்கிட்டு ஓனரோட மடியில் படுத்தெலும்பிக்கிட்டு இருந்தது. ரைட். அப்போ எங்களுக்கு என்னென்னா நாங்கள் சுற்றி வர திரும்ப பேக் சைட் பார்த்து ட்ரெயினை பார்த்து அந்த கல்கிஸ் ஹோட்டலை பார்த்து ரசிச்சுக்கண்டே நாங்கள் மற்ற சைடை நோக்கி நடந்துட்டு இருந்தோம். அப்போ அதால் தான் நான் ஒவ்வொரு முறையும் டேர்ன் பண்ணி அந்த வீடியோ எடுத்தேன். ஏன்னா அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த வியூவை கூட பாருங்கள், அவங்க தொங்கலில் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் தெரிகிறது வந்து கோல்ஃப் ஃபேஸ் துண்டு. ரைட். பட் இங்கே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அப்போ பாருங்க, இங்கே அந்த போட்டெல்லாம் கரைக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க. லைக் இப்போ இதில் மீன் பிடிக்கிற அந்த மாதிரி எனக்கு தெரியலை. பட்